ஹாய் குட்டீஸ், இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் லெசன்ஸ் இன் லைஃப். இந்த போயத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பார்க்காதவங்கள நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஐ பட்டனில் இருக்கும், என் கார்டில் இருக்கும், பார்த்துங்க. லெசன்ஸ் இன் லைஃப், வாழ்க்கையில் பாடங்கள். இந்த பிரிகெட் பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ எழுதுனது நம்ம வாழ்க்கையில் சில பாடங்களை பற்றி இந்த போயமில் நம்ம பார்த்தோம். இதனுடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து கொஸ்டின் ஆன்சரை சிம்பிளாக அழகாக பார்த்துட்டோம். 2 வீடியோ இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா எல்லா போயத்துலேயும் ஃபஸ்ட்டு போயம் தர செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் இந்த 4 போயத்துலேயும் பலவிதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம பார்த்துருக்கோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம், இல்லது இலக்கிய நயம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்மைலி, சிமிலி. இந்த சிமிலின்றது என்னன்னா, சிமிலினா உவமை, அதாவது ஒன்றை இன்னொரு மாதிரி கம்பேர் பண்ணுறது, ஒன்றை இன்னொன்னா கம்பேர் பண்ணுறது. அப்போ இந்த ஒரு விஷயமும் இன்னொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையும் தொடர்பில்லாத ஒரு விஷயம் அப்படி கிடையாது. இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிமிலி அப்படின்னு பேர். இது பார்த்தீங்கன்னா இந்த சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் சிமிலி ஒன்று தான். நம்ம பார்த்தீங்கன்னா ரெப்படிஷன், அடுத்து ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிலாம் போன போயமில் பார்த்துருக்குறோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், அப்போ நம்ம உங்களுக்கு புரியும். இந்த சிமிலி இஸ் அ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அடுத்து பாருங்கள், இன் விச் 2 unlike things are compared. ஒரு மாதிரி இல்லாமல் வேற மாதிரி இருக்கக்கூடிய 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க. யூசிங் த வேர்ட் லைக் ஆர் ஆஸ். அப்போ இந்த சிமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிமிலியில் லைக் ஆஸ், லைக்னா போல, ஆஸ்னா மாதிரி, போல மாதிரி. இந்த 2 வார்த்தை என்ன ஆயிருக்குன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கும். சிமிலி அப்படின்னா லைக்குன்ற வார்த்தையும் ஆஸ்ன்ற வார்த்தையும் அந்த சென்டென்ஸில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்று லைக் பயன்படுத்தியிருப்பாங்க, இல்லை ஆஸ் பயன்படுத்தியிருப்பாங்க. 2த்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. அப்படி பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் சிமிலி வாக்கியம். ஓகேங்களா? அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொயட்டிக் டிவைஸ், அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா சிமிலி. இட் இஸ் யூஸ்ட் டு பிரிங் அ ட்ராமாட்டிக் எஃபெக்ட் இன் ப்ரோஸ். அதாவது சிமிலின்றது எதுக்கு கொண்டு வராங்கன்னா ஒரு ட்ராமாட்டிக் எஃபெக்ட். ட்ராமாட்டிக் எஃபெக்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம் மாணவர்களே? இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த விஷயத்தை ஒரு நாடகம் போல, ஒரு உரைநடையில் ஒரு நாடகம் மாதிரி கொண்டு வரதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பயன்படுத்துறதுக்கு தான் சிமிலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போ இந்த சிமிலின்றது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ஃபார்ம்னா அமைப்பு. ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ used in poem as well as our day-to-day talks. இப்போ இந்த சிமிலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போயமில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம நிறைய பயன்படுத்துகிறோம். இப்போ அதனுடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளில் பாருங்கள், என்னன்னு பாருங்கள். ஆஸ் பிளைண்ட் ஆஸ் எ பேர்ட். பேட்டுனா என்ன மாணவர்களே? பேட்டுனா என்ன? கிரிக்கெட் விளையாடுற பேட்டுங்களா? கிடையாது. இன்னொரு பேட் இருக்கு. என்ன பேட்டு? நைட்டில் பறக்கும் வௌவால். வெரி குட். நைட்டில் பறக்கக்கூடிய வௌவாலுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அது தன்னுடைய மீனொலி அலைகள் மூலமாக தான் அந்த ஒளி அலைகளை அனுப்பி அதனை பற்றி அதில் ஏதாவது எதிரில் வந்தால் அதை தப்பிச்சு அப்படி போகும். அப்போ வௌவால் மாதிரி கண்ணு தெரியாதவன்டா, அப்படி வௌவால் மாதிரி போல. ஓகேங்களா? அப்போ as blind as a bat.
இதோட அர்த்தம் என்ன? மீன்ஸ் தட் someone is not willing to notice. ஒருத்தருக்கு அதை பற்றி கண்டுக்கணும், அதை பார்க்கணுன்ற விருப்பமே இல்லைன்னா அவனை நம்ம என்ன சொல்லலாம்? ஆஸ் பிளைண்ட் ஆஸ் that. அதாவது லிட்ரலானா அவர் வந்து உண்மையாலுமே அவருக்கு வந்து கண்ணு தெரியாமல் இல்லை, அவருக்கு கண்ணெல்லாம் தெரியும். நல்லா புரிந்துங்க மாணவர்களே. ஆனால் சில விஷயங்கள் அவரோட வாழ்க்கையில் அவர் வந்து கண்டுக்கலைன்னா நம்ம அந்த மாதிரியான நபர்களை நம்ம ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா he was as blind as a bat அப்படின்னு சொல்லலாம். அவன் வந்து வௌவால் மாதிரி கண்ணு தெரியாதவன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அவனுக்கு கண்ணு இருக்குது, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை அவன் பார்க்கறது கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து லைக் பீஸ் இன் எ பாட் மீன்ஸ் தட் டூ பீப்புள் means that two people are quite similar like peas in pot. பீஸ்னா என்ன? பட்டாணி வந்து பட்டாணியோட அந்த செடியில் இருக்குது. செடியில் தான் அந்த காயில் பட்டாணி காயில் இருக்குன்னா அந்த பட்டாணி காயை அப்படி உடைச்ச உடனே 2 பட்டாணி இருக்கும். அப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். 2 பட்டாணியும் அந்த செடி அந்த காயில் பட்டாணி காயில் அந்த காயோடைய அந்த தோலை உடைச்ச உடனே ரெண்டுமே அதனுடைய அந்த காயில் இருக்கக்கூடிய அந்த 2 பள்ளமான பகுதியில் 2 பட்டாணி இருக்கும். அந்த 2 பட்டாணியோ இல்லை 4 பட்டாணி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லலாம்னா லைக் பீஸ் இன் எ பாட். அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா 2 பேரும் ஒருத்தர் இல்லை, 2 பேரும் வேற தான். ஆனால் அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுகள், அவருடைய எண்ணங்கள், அவளுடைய யோசனைகள், இப்படி அவனுடைய எல்லாமே எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பாடுற அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி இருக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஆங்கிலத்தில் லைக் பீஸ் இன் எ பாட். ஓகேங்களா? 2 பீப்புள்ஸ் ஆர் குவைட் சிமிலர். ஓகேங்களா மாணவர்களே? இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ் வைஸ் ஆஸ் அன் அவுல். ஆஸ் வைஸ் ஆஸ் அன் அவுல். இதில் என்ன விஷயம் சொல்கிறாங்க? அவுல்னா என்ன? ஆந்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளியாக இருக்கும். ஓகேங்களா? அறிவாளியாக இருக்கும். எதையுமே வந்து ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு பறவை தான் ஆந்தை. இப்போ இந்த இடத்துல ஆஸ் வைஸ் ஆஸ் அவுல். இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப அறிவாளியாக திறமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லலாம்? ஆஸ் வைஸ் ஆஸ் அன் அவுல். ராஜா இஸ் as wise as an owl. ராஜா என்பவன் எப்படி? அவுளை போல ஆந்தை போல அறிவுள்ளவன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரெஃபர் someone who is very smart or knowledgeable. ஓகேங்களா? அடுத்து பாருங்க குவைட்ன்ற விஷயத்தை பாருங்க. குவைட் லைக் அ மியூல். மியூல் என்னன்னா மியூல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா முயல் குட்டி எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. மியூல்ன்றதை நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை வந்து முயல் கிடையாது. கழுதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருக்கும் அப்படியே பார்க்கறது. நீங்கள் கழுதை குட்டியை பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு குதிரை மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப அமைதியாக, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் அது வளர தான் அது வந்து ஒரு கழுதைனே தெரியும். ஓகேங்களா? அப்போ குவைட்னா அமைதி. லைக் அ மியூல், கழுதை மாதிரி அமைதியாக இருக்கிறான். ஓகேங்களா? அப்படி ஆனால் கழுதை வந்து பெருசாக ஆச்சுன்னா சும்மா இருக்காது. பேப்பரை தின்னும், அங்கே போக பின்னாடி உதைக்கும், இதெல்லாம் பண்ணும். சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் மாணவர்களே. இதெல்லாம் வந்து போயமாக எழுதும் போது இந்த மாதிரி சில டிவைஸ்கள் நம்ம வாழ்க்கையில் கூட இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்க. as brave as a lion refers to someone who is too brave or courageous. braveனா வீரமிக்க, courageousனா தைரியம் மிக்க. ஓகேங்களா? as brave as lion. இப்போ lion வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ராஜா. ஏன் காட்டுக்கு ராஜானா சிங்கம் வந்து யாருக்குமே பயப்படாது. காட்டில் இருக்கக்கூடிய எந்த விலங்கை கண்டு யாரை கண்டு பயப்படாத ஒரு காரணத்தால தான் சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜான்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா மாணவர்களே? இப்போ நம்ம யாரோ ஒரு அரசியல்வாதி எடுத்துங்களேன், யாரோ ஒருத்தர் சம்மோன் நம்ம வந்து எக்ஸ் ராஜான்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு ஜென்ரல் நேம் ராஜா, பிரச்சனையே கிடையாது. ராஜா இஸ் ஆஸ் பிரேவ் ஆஸ் லயன்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜான்றவன் ரொம்ப தைரியமா சிங்கத்தை போல இருப்பான் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அடுத்து வந்து நம்மளே சில எக்ஸாம்பிளுக்கு ஆன்சர் பண்ண போறோம். இப்போ பாருங்க, இப்போ நம்ம சில விஷயங்கள் வந்து இருக்கு. ஆன்சர் த ஃபாலோயிங் இருக்கு. ஆன்சர் த ஃபாலோயிங் பாருங்க. ரைட் எ சென்டென்ஸ் யூசிங் as fast as the wind. as fast as the wind. as fast as the wind என்ன? வேகமாக. as the wind. as fast அதாவது புயலை போல, காற்றை போல வேகமானவன். wind. ஓகேங்களா? காற்றை போல வேகமானவன். அப்ப நம்ம இதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதுனா he runs, அவன் ஓடுனான், காத்து மாதிரி வேகமா ஓடுனான் அப்படின்னு நம்ம எழுதி இருக்கிறோம். அப்ப he runs. நல்லா கவனிங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் எழுதுறோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he runs as fast as the wind. அவன் காற்றை போல வேகமாக ஓடினான். சரி, உங்களுக்கு பிடிக்கல, இப்போ என்னன்னா நம்ம வேற மாதிரி கூட இல்லை. the bird flew. the bird flew as fast as the wind. அந்த பறவை காற்றை போல பறந்தது எழுதலாம், தப்பு கிடையாது. சரி, அது பிடிக்கல, வேற ஏதாவது எழுதுறேன் அப்படின்னா, she speak as fast as the wind. அவள் காற்று போல வேகமா பேசினான் சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். நீங்க எந்த விஷயத்தை சொல்ல வரேங்கிறது தெளிவா புரிஞ்சா போதும். as fast as the windக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதுங்க. செகண்ட் பாருங்க. செகண்ட் வந்து write the simile using the word like. லைக்ன்ற ஒரு சிமிலி, லைக்ன்ற வேர்டை பயன்படுத்தி ஒரு சிமிலி எழுதணும். அதுக்கு நான் எழுதுறேன் she dances like a peacock. ஓகேங்களா? எனக்கு பிடிக்கல சார், நான் வேற ஏதாவது எழுதலாம். என்ன எழுதலாம்? he stand like a lion. அவன் சிங்கத்தை போல நின்னா. he stands like a lion எழுதலாம், தப்பு கிடையாது. நம்ம எழுதுறதுதான் நம்ம யோசனை தான், இதுதான் ரைட், இந்த கைடில் இருக்கிறதா ரைட்லும் கிடையாதுங்க மாணவர்களே. நீங்க எந்த ஒரு சென்டென்ஸ்னா எழுதலாம், அந்த சென்டென்ஸ் அக்செப்டபிளா மீனிங்ஃபுல்லா இருந்தா போதும். அடுத்து பாருங்க, create a simile using the word as. create a simile using the word as என்ற வேர்டை பயன்படுத்தி ஒரு சிமிலி யூஸ் பண்ண சொல்றாங்க. he is as brave as a lion. he is அவன் சிங்கத்தை போல எப்படி? பிரேவ்னா என்ன? தைரியமானவன். அவன் சிங்கத்தை போல தைரியமானவன் அப்படின்னு நம்ம எழுதுறோம். அடுத்து பாருங்க, what does as smart as a fox mean? ஃபாக்ஸ்னு என்ன பண்ணல? ஃபாக்ஸ்னு நரி. நரி என்பது தந்திரமிக்கது. ஓகேங்களா? தந்திரம் அப்படின்னா என்ன? கன்னிங். தந்திரம்ன்றதை விட அதே நேரத்தில் அது என்ன? புத்திசாலி, கிளவர். ஓ, ஓகேங்களா? இப்போ நம்ம நோட் பண்ணுங்க, இதை பாருங்க, இந்த பாருங்க. as smart as a fox refers to குறிக்குது. to someone, யாராவது ஒருத்தரை குறிக்குது. அது என்னன்னா who is cunning or clever. ஒருத்தர் தந்திரத்தோடையும் அடுத்து புத்திசாலித்தனத்தோடையும் இருக்கிறவங்கள குறிக்குது. ஓகேங்களா மாணவர்களே? இப்போ நம்ம சிமிலி பார்த்துட்டோம். இப்போ சிமிலிக்கு அப்புறம் நம்ம என்ன மெட்டஃபர் பார்க்க போறோம். மெட்டஃபர் என்றால் உருவகம், அது உவமை. இது உருவகம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் இதே மாதிரி தான். பட் ஆனால் என்னன்னா இதில் வந்து லைக் ஆஸ் என்ற வார்த்தைகள் பயன்படாது. லைக் ஆஸ் என்ற வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமையே நம்ம ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, எ மெட்டஃபர், பாருங்க மாணவர்களே, a metaphor is quite similar to a simile. quite similar னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும். as a metaphor also compares two unlike things. ஏன்னா மெட்டஃபர் என்னதான் பண்ணுது? unlike thing, ரெண்டு வெவ்வேறான விஷயங்களை தான் கம்பேர் பண்ண போகுது. அவருங்க, but a metaphor has an implied or hidden meaning between unrelated things. ஆனா கம்பேர் பண்ற திங்ஸ்ல ஒரு hidden meaning, அதாவது ஒரு மறைந்திருக்கிறதான ஒரு கருத்து உள்ள இருக்கும். ரெண்டு விஷயம் வந்து
ஒன்றுத்துக்கு சம்மந்தமே கிடையாது ஒரு ரெண்டு விஷயங்களை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம், ஆனால் உள்ள ஒரு ஹிடன் மீனிங் இருக்கும். அடுத்து பாருங்கள், இயர் for a metaphor we do not use words such as like or as, unlike simile which compare two things. சிமிலியும் ரெண்டு பொருள்களை, ரெண்டு நபர்களை இல்லை ரெண்டு பொருள்களை கம்பேர் பண்ணது தான். ஆனால் அந்த சிமிலியில் லைக் அல்லது ஆஸ் அப்படின்ற அந்த வார்த்தைகள் வரும். ஆனால் மெட்டஃபரில் அந்த லைக் ஆர் ஆஸ் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லை. we do not use such words like or as, like or as. ஓகேங்களா? மெட்டஃபரை பற்றி அடுத்து பாருங்க. மெட்டஃபர் டைரக்ட்லி ஸ்டேட் a comparison to the thing that are in no way similar. இப்போ ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் என்ன கிடையாது, தொடர்பே கிடையாது. ஆனால் போன இதில் சிமிலியில் பார்த்தீங்கன்னா லைக்னு சொன்ன என்ன அர்த்தங்க, ஒரு தொடர்பு இருந்துச்சு, அவங்களுடைய குணம், அவங்களுடைய அந்த பண்பு, ஏதோ ஒரு விஷயத்தில் லிங்க் இருந்துச்சு. சிமிலியில லிங்க் இருந்துச்சு, ஆனால் இதில் சிமிலியில லிங்கே கிடையாது. இவங்களோட எந்த லிங்க் இல்லை, ஆனால் ரெண்டு பேரை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதுதான் மெட்டஃபர். ஓகேங்களா? we can use metaphor to explain an idea. ஒரு ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகத்தான் மெட்டஃபரை பயன்படுத்துகிறோம். பட் லிட்ரல் மீனிங் ஷுட் பி டேக்கன். பட் இட்ஸ் லிட்ரல் மீனிங் ஷுட் நாட் பி டேக்கன். அதுக்காக அதை அப்படியே நம்ம கருத்தில் கொள்ளக்கூடாது. ஆனால் சிமிலியில் அப்படி கிடையாதுங்க, நம்ம அப்படியே தான் கருத்தில் கொள்ளணும். அதோட மீனிங்கை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. லிட்ரல் மீனிங், அதனுடைய மீனிங், அதனுடைய அந்த நேரடி பொருளை நம்ம கருத்தை கொள்ள. இட் இஸ் அது என்னன்னா ஒரு மறைமுக பொருள் தான். ஓகேங்களா? இப்போ நீ கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யறடா அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுங்க, நீ கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யற, நீ கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், நீ கம்ப்யூட்டர் மாதிரி அப்படின்னா அப்போ அவனை கம்ப்யூட்டர் அப்படின்னு கம்ப்யூட்டர் இல்லை, ஒரு சிம்பாலிசம். அது கம்ப்யூட்டர் எப்படி நல்லா வேலை செய்தோ அந்த மாதிரி அவனும் இருக்கிறான் அப்படின்னு. அப்போ அந்த விஷயம் என்னன்னா, இட் இஸ் ஒன்லி டு பி யூஸ்ட் ஆஸ் அ சிம்பாலிசம். ஒரு சிம்பிளாக பயன்படுத்துகிறாங்க மெட்டஃபர்னா ஒன்றும் இல்லைங்க, ரெண்டு அன்ரிலேட்டட் திங்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். பட் அன்லைக் சிமிலி மாதிரி சிமிலியில் நம்ம லைக் ஆஸ்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், ஆனால் மெட்டஃபரில் பயன்படுத்தலை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் மீனிங் இருக்குது. நம்ம அதை லிட்ரல் மீனிங்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் மை ஃபாதர் வாஸ் அப்படிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை ஃபாதர் வாஸ் பாயிலிங் மேட். பாயிலிங்னா கொதிக்குது. எங்க அப்பா கொதிக்கிறாரு. மேடா பைத்தியக்கார மாதிரி கொதிக்கிறாருன்னு என்ன அர்த்தங்க, ரொம்ப கோபமா இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் பயங்கரமா கோபமா இருக்காரு, என்ன பண்ணுவானே தெரியாது, நீ அவன் மட்டும் மாட்டிடாது அப்படின்ற சொல்ற பாத்தீங்களா இயல்பா. அப்ப மை ஃபாதர் வாஸ் பாயிலிங் மேட் இம்ப்ளாய்ஸ்னா அது குறிக்குது that he was too angry. அவர் ரொம்ப கோபமா இருக்கிறாரு, அப்படின்றத நம்ம எப்படி சொல்லிக்க, மை ஃபாதர் வாஸ் பாயிலிங் மேட். இதில் பாருங்க, லைக் வரல, ஆஸ் வரல, ஆனால் ரெண்டு விஷயத்த. அப்போ கொதிக்கிற ஒரு விஷயம், கொதிக்குது, ஒரு தண்ணி ஏதோ கொதிக்குது, அவங்க அப்பா இருக்கிறாரு. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம என்ன பண்ண கம்பேர் பண்றோம். பட் ஆனால் இதில் லைக் ஆஸ் வரல, அதுக்காக கோச்சிக்கிட்டு இருக்காருன்னா கொதிக்கல, அந்த கோமா இருக்கிறான்ற ஒரு ஹிடன் மீனிங்கை அங்கே குறிக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. she is the apple of my eye implies that she is too dear to me. she is the apple of my eye. அதாவது அவ என் கண்ணு மாதிரி, அவ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன். ஒருத்தரை முக்கியம் சொல்றோம்னா அவங்களை நம்ம இங்கிலீஷ்ல எப்படின்னா, she is the apple of my eye. apple of my eye என்ன, என்னோட கண்ணோட விழி, அவன் என்னோட கண்ணோட விழி மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த வார்த்தையிலும் பாருங்கள், அவங்க என்னோட கண்ணோட விழியோட ஒருத்தரை கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ் வரல, லைக் வரல. ஆனால் இதுலேருந்து நான் அவங்க கண்ணா அப்படின்னு கேட்டால் கண்ணு கிடையாது. இதன் மீனிங் என்ன, அவங்க ரொம்பவும் நெருங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்ற அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்ட் ஒன் போயிடலாம். யுவர் பிரைன் இஸ் அ கம்ப்யூட்டர் இம்ப்ளைஸ் தட் யுவர் பிரைன் இஸ் ஸ்மார்ட் அண்ட் குயிக். இப்போ இந்த விஷயத்தை பாருங்க.
உன்னோட மூளை ஒரு கணினி. அப்போ கணினிங்கும் போது என்ன, மூளையும் கணினியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் மூளை வந்து கம்ப்யூட்டர் கிடையாது, கணினி கிடையாது. ஆனால் கணினி மாதிரி ஸ்மார்ட்டாகவும் விரைவாகவும் சிறப்பாகவும் வேலை செய்த அவனோட மூளை அப்படின்ற அர்த்தம். அடுத்து பாருங்க, her voice is music to his ears. அவன் ஹர்னா அவளுடைய குரல், இஸ் மியூசிக் டு ஹிஸ் இயர்ஸ், அவளுடைய குரல் இசையை போல இருந்தது அவளுடைய காதுகளுக்கு. குரல் இசை இந்த ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றாங்க. ஓகேங்களா, ரெண்டு வாய்ஸை வந்து ஒரு மியூசிக்கோட கம்பேர் பண்றாங்க. implies that her voice makes him feel happy. சந்தோஷமா இருந்துச்சு, அவளுடைய குரலை கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ மியூசிக்ன்றது இடன் மீனிங் என்னன்னா, அவளோட வாய்ஸ் வந்து மியூசிக் கிடையாது, பட் அதை கேட்கும்போது அவனுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. புரியுதா மாணவர்களே? இப்போ நம்ம அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் பார்த்தலாம். the given task was a breeze implies that the task was not difficult. the given task was breeze. நீங்கள் கொடுத்துருக்க வேலை ஒரு தென்றல் மாதிரி. தென்றல் என்ன, ரொம்ப இன்பமாக இருக்கும். அப்போ நீங்கள் கொடுத்துருக்க வேலை ரொம்ப ஈஸி. அப்போ எளிமையானது வேலை. தென்றல் மறைந்திருக்கிற பொருள் என்ன, எளிமையானது. ஓகே மாணவர்களே, இப்போ நமக்கு இதெல்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்த்துட்டோம்னா இந்த இது முடிஞ்சு. எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா which of the given option is a metaphor. இப்போ மெட்டஃபர் எது அப்படின்னு கொடுக்குறாங்க. மெட்டஃபர்னும் போது என்ன வந்துருக்கூடாது, ஹேஸ் வந்துருக்கூடாது, லைக் வந்துருக்கூடாது. நம்ம அப்படியே லிட்டரலாக பாருங்கள், லைஃப் இஸ் லைக் அ சாக்லேட் பாக்ஸ், லைக் வந்திருக்கு. அப்போ இது மெட்டஃபர். ராஜ் இஸ் லைக் இஸ் ட்வின் பிரதர், லைக் வந்திருக்கு. அப்போ இது மெட்டஃபர் கிடையாது. த பஸ் இஸ் ஸ்லோ ஆஸ் அ ஸ்னெயில், இதுவும் மெட்டஃபர் கிடையாது. பஸ் வந்து ஆமை மாதிரி நத்தை மாதிரி ஸ்லோவாக போச்சு. ராஜ் வந்து அவனுடைய இரட்டை சகோதரர்கள் மாதிரி இருக்கான். லைஃப் வாழ்க்கைன்றது ஒரு சாக்லேட், இஸ் லைக் எ சாக்லேட் பாக்ஸ், சாக்லேட் பெட்டி மாதிரி அப்படின்னு. அப்போ லைக்னு வந்திருக்கு, இதெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க, what does the word is a stage mean? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, what does the world is a stage mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. what is the world? உலகம் என்பது ஒரு நாடக மேடை. உலகம் என்பது ஒரு நாடக மேடை. நாமெல்லாம் அதில் யார், நடிகர்கள். ஓகேங்களா, அப்போ இது எப்படி எழுதலாம்னா the people in the world, people in the world are compared to actors and actresses in a stage. ஓகேங்களா, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த மெட்டஃபர் இன் ஏ சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய மெட்டஃபரை ஐடென்டிஃபை பண்ண. ஹர் ஹேர் இஸ் ஆல்வேஸ் எ rat's nest in the morning. rat nest என்ன, ராட்னா என்னங்க, ராட்னா எலி கூண்டு. her hair is always as a rat nest. ஓகேங்களா,
அப்போ ரேட் நெஸ்ட் அப்படின்னும் போது இப்போ இங்கே ஆல்வேஸ் எதுவும் வரல, அவங்களுடைய முடியை ரேட் நெஸ்ட் எலி கூண்டோட இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரேட் நெஸ்ட். இந்த இதுதான் அது என்னது அதனுடைய ஓகேங்களா. ரைட் எ சென்டென்ஸ் ஆன் யுவர் ஓன் தட் இன்க்ளூட்ஸ் அ மெட்டஃபர். ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, நாம் அந்த சென்டென்ஸை இங்கே எழுதலாம். ஓகேங்களா. ஓகே, என்ன சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்ஸ் போடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே கேப்ஸ் போடணும். He was a lion. He was a lion in the war. போரில் அவன் ஒரு சிங்கம். ஓகே, இப்போ வந்து டூ யூ நோ பகுதி கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கடைசியாக பார்த்தா முடிஞ்சிச்சுங்க. டூ யூ நோ பகுதியில் பார்த்தீங்கன்னா William Shakespeare invented over 1700 of our common words by changing nouns into verb, changing verb into adjective, connecting words never before used together, adding prefix, suffix and devising words wholly original. அப்படின்னா என்னென்னா நவுனை வெர்பாக மாற்றி வெர்பை அட்ஜெக்டிவாக மாற்றி இது வரைக்கும் இல்லை புதுசாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒன்றா சேர்த்து ப்ரிஃபிக்ஸ் சேர்த்து சஃபிக்ஸ் சேர்த்து சில வார்த்தைகளை வந்து டிவைசிங் பண்ணி பிரித்து இப்படியாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்றவர் 1500களில் அதாவது 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு உலக புகழ்பெற்ற நாடக ஆசிரியர். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படி 1700 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. இங்கிலீஷ் லிட்ரேச்சரை நீங்கள் வருங்காலத்தில் எடுத்து படிக்கணும்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரை தவிர்த்து விட்டு நாம் ஆங்கில இலக்கியத்தை படிக்க முடியாது. He is the wonderful man in the English literature. ஓகேங்களா. அவர் 1700 வார்த்தைகளை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு இந்த பகுதி புரிஞ்சிருக்கணும்னு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மேலான உங்களுடைய ஆதரவை தாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நாம் 8ஆம் வகுப்பு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.